கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அதிகாலை ஜபத்திலே எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா உபத்திரவங்களிலும் ஜெயம் எடுக்கத்தக்கதாய் ஒரு அற்புதமான யுத்த ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். உங்க வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல, உங்க தொழில, உங்களுடைய ஊழியங்களிலே, உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மீதும் உங்கள் முன்பாக எவரும் எந்த சதி சூனியமும் எதிர் நிற்பதில்லை என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை சூழ்ந்து வருகிற எல்லா உபத்திரவங்கள், எதிர்ப்புகள், விரோதமாய் செயல்படுகிற எல்லா சதி சூனியங்களிலும் இருந்து ஜெயம் எடுக்கத்தக்கதான இது ஒரு அற்புதமான அதிகாலை ஜபம். நன்றாய் கவனியுங்கள். சில வேளைகளில் நாம் போராடி ஜெபிக்க வேண்டியதாயிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். தேவ பிள்ளைகள் சில வேளைகளிலே நிச்சயமாய் அவர்கள் போராடி ஜெபிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறந்து விடாதிருங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா விதமான சாத்தானின் சதி மோசங்கள், சதி திட்டங்கள், சதி சற்பனைகள், எல்லா விதமான சதி சூனியங்களிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் நிச்சயமாய் நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். அதை நீங்கள் ஜெபத்திலே தான் போராட போகிறீர்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். போராட்டம் இல்லையே ஜெயம் இல்லை. ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா வெற்றிகளிலும் ஜெயங்களிலும் ஒரு போராட்டம் இருக்கிறது. நீங்கள் ஜெயிப்பதற்கென்றும் நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஜெயிப்பதற்கும் ஜெயம் கொள்ளுவதற்கும் பிறந்தவர்களே. ஆனால் நீங்கள் ஜெயிக்கவும் ஜெயம் கொள்ளவும் வேண்டுமே ஆனால் நிச்சயமாய் போராடித்தான் ஆக வேண்டும். இதுதான் திருமறை சட்டம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சவால்கள் எல்லாவற்றிலும் நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ, உங்கள் காரியங்கள், உங்கள் வேலைகள், உங்கள் படிப்புகள், தொழில்கள், வாழ்க்கை, உங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அநேகம் ஆயிரமான பிரச்சனைகள் வரலாம். ஆமென். ஓ, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள், அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. எந்த மனிதனும் அல்ல, எந்த பலமும் அல்ல, பலாத்கரமும் அல்ல. ஓ, கர்த்தரே உங்களை விடுவிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா போராட்டங்களிலும், உபத்திரவங்களிலும், சோதனைகளிலும் இருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களை முற்றிலுமாய் விடுவிப்பார். நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஆதலினால் இந்த போராட்டங்களை குறித்து, வருகிற உபத்திரவங்களை குறித்து பயப்படாதிருங்கள். ஆதலினால் தான் பரிசுத்த பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, உங்கள் நடுவிலே உங்களை சோதிக்கும்படியாய் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து இது என்ன புதுமை என்று திகையாதிருங்கள். திடீரென வீட்டுல வர்ற, குடும்ப வாழ்க்கையிலே வருகிற, கணவன் மனைவிக்குள்ளே வருகிற, உங்க பைனான்ஸ்ல, உங்க ஊழியத்துல, உங்க தொழில திடீரென்று அக்கினி பற்றி எரிவது போல் வருகிற பிரச்சனைகளை குறித்து என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள் என்பதாய் பேதுரு சொல்லுகிறார். ஏனா அப்படித்தான் பற்றி எரியும். ஆமென். ஓ, உங்களுக்கு நடக்க போகிற நல்ல காரியங்கள், உங்களுக்கு வரப்போகிற வெற்றிகள், சுகங்கள், ஆரோக்கியங்கள், விடுதலைகள் எல்லாம், உங்களுக்கு வரப்போகிற செழிப்புகள், சௌக்கியங்கள், எல்லா ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாம் ஆச்சரியமும் அதிசயமாய் வரும். அதுபோலவே உபத்திரவங்களும். நன்றாய் கவனி.
கவனியுங்கள். உபத்திரவங்களும் ஆபத்துகளும் போராட்டங்களுமே ஆச்சரியமும் அதிசயமுமாய் வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதிலே உறுதியாய் இருந்து அறிந்து கொள்ளும்படியாய் தான் கர்த்தர் இப்படியாய் பேதுரு மூலமாக, அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக உங்கள் நடுவிலே பற்றி எரியும் அக்கினியை குறித்து பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள் என்பதாய் எழுதியிருக்கிறார். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை அங்கே உண்டாகும். நீங்கள் பொறுமையோடே அதிலே நிலைத்திருக்கும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, இறுதியிலே மகா பெரிய வெற்றியை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நன்றாய் கவனியுங்கள், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தர் உலகத்தை ஜெயித்தார், அதனால நான் இப்படி இருக்கிறனே என்று கேட்காதிருங்கள். உலகத்தை ஜெயித்த, உலகத்தை ஜெயிக்க போகிற, என்றென்றுமாய் ஜெயிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். உங்களோட வருகிறவர் அவர். ஓ க்ளோரி. நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபடுவீர்கள். ஓ, நன்றாய் கவனியுங்கள். இதனால் தான் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்துதல் விசேஷத்திலே எல்லா திருச்சபைகளுக்கும் எழுதும் பொழுது, ஐயா, கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா திருச்சபைகளுக்கும் எழுதும் பொழுது, சொல்லும் பொழுது, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா ஆபத்துகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதாய் எல்லா திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த திருச்சபையை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, அன்பு தேவ பிள்ளைகளை, ஜெயம் கொள்ளுவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜெயம் கொள்ளுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதிலே உறுதியாயிருங்கள். ஆமென். அவரே உங்களுக்கு முன்னால் போய் உங்களுக்கு எதிராய் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும், எல்லா கரடு முரடானவைகளையும், எல்லா மலைகளையும் குன்றுகளையும் சமமாக்குவார். ஆமென். ஆதலினால் எங்கும் எல்லா இடங்களிலும் நீங்கள் வெற்றி சிறப்பது சந்தேகமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரே உங்களுக்கு முன்பாய் சென்று தடைகளை உடைத்து போடுவார். ஆமென். ஓ, மீகா 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி உங்களுக்கு விரோதமாய் என்ன தடைகள் இருந்தால் என்ன சதி சூனியங்கள் இருந்தால் என்ன, அன்பு தேவ பிள்ளைகளே, யார் எதிர்த்து நின்றால் என்ன, எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் என்ன, நிச்சயமாய் தடைகளை உடைத்து போடுகிறவராய் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவார். ராஜாதி ராஜாவாய் உங்களுக்கு முன்னே நடந்து போவார். நல்லா கவனிங்க, நடந்து போவார். யாரா? ராஜாதி ராஜாவாய் நடந்து போவார். நீங்கள் தடைகளை உடைக்கப்பட்டவர்களாய் வாசலால், வெற்றி வாசலால், திறந்த வாசலால் உட்பிரவேசிப்பீர்கள். ஆமென். அவரே உங்களுக்காய் வழக்காடுவார், யுத்தம் செய்வார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உங்களுக்காய் வழக்காடுகிறவராய், யுத்தம் செய்கிறவராய், எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிறவராய் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் நம்ப வேண்டும், எனக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். எங்கள் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஆமென். யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இப்படியாக மோசே சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து, ஓ, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து, ஓ, கர்த்தர் சொல்லுகிறார், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனைகள், எல்லா ஆபத்துகள், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து, எல்லா சதி சூனியங்கள், எல்லா விதமான மந்திர, எல்லா விதமான காரியங்களிலும் இருந்து உங்களை வெற்றி சிறக்க செய்ய
செய்கிறவராய் நம்முடைய நல்ல கர்த்தர் உங்களோட வருவார். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இம்மானுவேலராய் அவர் வரும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துரு கூட்டங்களும் சிதறடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதற்காக எழுந்து போரடி. ஓ சீயோன் குமாரத்தியே, எழுந்து போரடி. உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து எறி. ஆமென். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகள், நிச்சயமாய் இந்த போராட்டங்களில் உங்கள் சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளும் பொழுது, உங்கள் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு நீங்கள் எருசலேமாய் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனால் அதிகாரப்படுத்தப்பட்டவர்களாய் நீங்கள் நிற்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துரு கூட்டங்களும் ஒரு வழியாய் வரும். நீங்கள் தேவ சேனையாய் நிற்கும் பொழுது அவைகள் எல்லாம் 7 வழியாய் சிதறடிக்கப்படும். மறந்து விடாதிருங்கள். ஐயா, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் எரிச்சலும், எங்களுக்கு விரோதமாய் சதி சூனியங்கள் செய்கிறவர்கள், என் தொழிலுக்கு, என் பிள்ளைகளுக்கு, எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னால் கர்த்தர் சொல்லுவார், உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் எல்லாம் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லோரும் உன் பட்சமாய் வருவார்கள். ஒரு நாளிலே அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற அநேகர் உங்கள் பட்சமாய் வரும்படியாய் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்களையே உலகத்தின் வெளிச்சமாய் மாற்றுவார். கலங்கரை விளக்கமாய், மலை மீது இருக்கிற விளக்காய், மலை மீது இருக்கிற பட்டணமாய் உங்களை உயர்த்தும் பொழுது, ஹல்லேலூயா, அநேகமாயிரம் ஜாதிகள் உங்கள் பக்கமாய் ஓடி வருவார்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவனும் ஒன்றும் உங்களுக்கு எதிர் நிற்பதில்லை. ஆமென். அவர் யோசுவாவோடு சொன்னது போல உங்களோடும் சொல்ல முடியும். நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் நம்புங்கள், உங்களுக்கு விரோதமாய் யாரும் எதிர் நிற்பதில்லை. ஹல்லேலூயா. ஏனா அவர் மோசேயோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பேன் என்று சொன்னவர் நல்ல வாக்குத்தத்தங்களின் தேவன். அவரே ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் எங்கும் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்யும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஜெயம் எடுக்கத்தக்கதாய் தேவ சமூகத்திலே உங்கள் ஜபங்களிலே சில நாட்களிலே பவுலடியார் சொல்லுகிறது போலவே, நான் என் ஜபங்களிலே போராடுகிறது போல நீங்களும் போராடி ஜெபியுங்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே நீங்கள் போராடி ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா போராட்டங்கள், யுத்தங்கள், எல்லா பிரச்சனைகளும் சிதறி ஓடத்தக்கதாய் அன்பு தேவ பிள்ளைகளே, எழுந்து பிரகாசியுங்கள், எழும்பி எரிந்து பிரகாசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளும் குறைக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா சதி சூனியங்களும் அழியும். நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுக்கிறவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய் வாழுவீர்கள். இந்த உலகத்தில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஓ சத்துரு வானத்தில் இருந்து நல்லா கவனிங்க. உங்க பிரச்சனைகள், உங்கள் ஆபத்துகள், உங்கள் குழப்பங்கள் எல்லாம் வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும், அது ஒருவேளை உங்க மகளுடைய வாழ்க்கையிலே, நன்றாய் கவனியுங்கள், உங்க மகனுடைய திருமண வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்திலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் ஊழியத்திற்கு விரோதமாய் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு திடீரென வந்துவிட்ட கோர்ட்டு கேசுகள், அல்லது உங்களுக்கு விரோதமாய் எழும்பிய வழக்குகள், உங்களுக்கு விரோதமாய் சாட்டப்படுகிற பொய்யான குற்றங்கள், எல்லாவற்றிலும் நல்லா கவனிங்க, எல்லாவற்றிலும் எங்கேயும் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க செய்வார். ஆதலினால் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அமர்ந்திருந்து பொறுமையாயிருங்கள். நீங்கள் யுத்தம் செய்யாதிருங்கள். யுத்தம்
கர்த்தருடையது. நீங்க செய்ய வேண்டிய யுத்தம் எல்லாம் உங்கள் ஜெபத்திலே யுத்தம் செய்யுங்கள். உங்க ஜெபத்திலே நீங்கள் மன்றாடி போராடி காத்திருந்து திறப்பிலே நின்று முதலாவது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் உங்கள் தேசத்திற்காகவும் நீங்கள் நின்று ஜெபிக்குங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் அப்படியாய் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துரு கூட்டங்களும் 7 வழியாய் சிதறடிக்கப்படும். ஆமென். உங்கள் ஜெபங்களை எல்லாம் அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய அற்புதங்களின் பிதா, இரக்கங்களின் பிதா நிச்சயமாய் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். எப்படி வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார்? உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும், எல்லா மந்திர சூரியங்களும், எல்லா சதிகளும், சதி மோசங்களும், ஆமென், மனிதர்களால் எப்படி எப்படி உங்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா காரியங்களும் நிச்சயமாய் சிதறடிக்கப்படும். நீங்களோ ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆமென். முடிந்தவர்கள் நிச்சயமாய் ஆவியிலே ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபியுங்கள். நவமான பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசி ஜெபியுங்கள். நீங்கள் இன்னபடி ஜெபிக்க வேண்டும். இன்ன எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் சூது செய்கிறார்கள், சதி செய்கிறார்கள் என்பது தெரியாது இருக்கிறபடியினாலே உங்களுக்கு விரோதமாய் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எங்கே செய்யப்பட்டிருக்கிறது, எப்படி உங்களை வீழ்த்தும்படியாய், உங்கள் கணவனை உங்களிடம் இருந்து பிரிக்கும்படியாய், உங்கள் குடும்பத்தை பிரிக்கும்படியாய், பிள்ளைகளை தாறுமாறாய் போகச் செய்யும்படியாய், எதிர்பாராத வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், மரணகரமான காரியங்கள் நடக்கும்படியாய் என்ன சதி செய்தார்கள், எப்படி செய்தார்கள், எங்கே செய்தார்கள், யாரை கொண்டு செய்தார்கள், நாம் யாரும் அறியாதிருக்கிறபடியினாலே அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள் நமக்கு தெரியாதிருக்கிறபடியினாலே இந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே, என் மகள் அறியாமல் இருக்கிறாளே, என் மகன் அறியாமல் இருக்கிறானே, என் பிள்ளைகள் இதை அறியாமல் இருக்கிறார்களே, இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சதிகள், சூனியங்கள், எல்லா விதமான சதி சற்பனைகள், மனிதர்களால், பிசாசுகளால், சாத்தானால் ஏவி விடப்பட்ட மனிதர்களும் கூட்டங்களும் உண்டாக்கப்படுகிற உருவாக்கப்படுகிற ஆயுதங்களும் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் அறியாதிருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிறாரே, நீங்களும் அவரோடு சேர்ந்து க்ளோரி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆமென். உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா உபத்திரவுகளும் சிதறி போகும்படியாய், எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகும்படியாய், எங்கும் எல்லா இடங்களிலும் தேவ பிள்ளைகளே நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் இந்த ஜெபம், இந்த அதிகாலை ஜெபம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எங்கே எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை, இந்த வேத தியானத்தை கேட்கும் பொழுது நீங்களும் நிச்சயமாய் ஜெப சிந்தையோடு கேளுங்கள். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உடன் ஜெபிக்கிறவர்களாய் இருங்கள். ஜெயம் எடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, உம்முடைய கிருபாசனத்திலே ஐயா எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களுக்கு அறியாதிருக்கிறபடி, நாங்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களிலும் இருந்து விடுதலை அடையும்படியாய், எல்லா மனித சூழ்ச்சிகளிலும் இருந்து ஆமென். குடும்பங்களிலே என்ன நடக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்று அறிய முடியாத வகையிலே நடக்கிற எத்தனையோ பிரச்சனைகளில் ஜெயம் எடுக்கும்படியாய், ஆமென், வெற்றி சிறக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஐயா நாங்கள் ஒரு மனதாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபாசன தண்டையிலே வருகிறோம். எங்களை எல்லா இடங்களிலும்
எப்பொழுதும் எங்கேயும் வெற்றி சிறக்க செய்கிறவராகிய நல்ல தெய்வம் என்று எங்களுக்கு நீர் செவி கொடுக்கிற, ஆமென், எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுக்கிற, அநேகரை விடுவிக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, பேதுருவின் புஸ்தகத்திலே நிருபத்திலே எழுதப்பட்டது போல எங்கள் நடுவிலே அக்கினி பற்றி எரிவது போல, திடீரென பற்றி எரிகிற அக்கினியை போல அநேக காரியங்கள் நடக்கிறது. பிள்ளைகள் தாறுமாறாய் போகிறார்கள். திடீரென தாறுமாறாய் பேசுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஐயா, ஏன் இப்படி நடக்கிறது? என் மகளா, என் மகனா இப்படி பேசுகிறான், ஏன் இப்படி பேசுகிறார்கள்? என் கணவனாய் திடீரென இப்படி பேசுகிறார், ஏன் என் கணவன் இப்படி பேசுகிறார்? ஐயா, பல ஆண்டுகளாக நகமும் சதையுமாய் என்னோட இருந்தவர், என்னை நேசித்தவர், நான் சொல்லாமல் எதுவும் செய்யாதவர், என்னோட ஒருமைப்பாட்டோடும் ஒற்றுமையோடும் தேசத்தோடும் சிநேகத்தோடும் இருந்த என் கணவனா இப்படி பேசுகிறார் என்று நினைக்கிற அளவிலே இன்று திடீரென என் மனைவியோ கணவனோ பேசுகிற காரியங்கள் எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று பயப்படுகிற, ஏனென்று தெரியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, இவர்களுக்கு முன்பாக எவரும் எந்த சதி சூனியமும் எதிர் நிற்காதபடி இன்று என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கமெண்ட் பாக்ஸ்ல எழுதின குடும்ப பிரச்சனைகள், ஐயா, புருஷனால் வருகிற, மனைவியால், பிள்ளைகளால் வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து இவர்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் இன்று தேவ மகிமை, இன்று இந்த அதிகாலை வேளையிலே தேவ மகிமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தொடும்படியாய், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவ அனுக்கிரகம் சூழ்ந்து கொள்ளும்படியாய், எங்கே எங்கே தவறி போனவர்கள் இருக்கிறார்களோ, எங்கே எங்கே இவர்களை பிரிந்து போனவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே இவர்களுக்கு விரோதமாய் சதி சூனியங்கள் செய்யப்படுகிறதோ செய்யப்பட்டதோ, அங்கே இருந்து ஒரு விடிவு உண்டாகும்படியாய், அங்கே இருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, காரணம் இல்லாத பிரச்சனைகள், காரணம் இல்லாத வியாதிகள், ஏனென்று தெரியாத குழப்பங்கள், குடும்பங்களிலே, வியாபாரத்திலே, தொழிலிலே, பண விஷயங்களிலே நஷ்டமும் கடனும், வட்டி கொடுக்க முடியாதபடி, ஆமென், கடன்களை திருப்பி அடைக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பரலோகத்தின் நல்ல பொக்கிஷ சாலையாகிய என் தேவனாகிய கர்த்தருடைய பொக்கிஷ சாலை திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. கடன்களிலும் கஷ்டங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தெய்வமே, இது போன்ற பிரச்சனைகளை சூழ்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேருக்கும் இன்று விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வானத்தின் பலகணிகளை திறந்து என் தெய்வமே, வானத்தின் மதகுகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளை இடம் கொள்ளாமல் போகும் அளவிலே ஆசீர்வதிப்பேன் நீ சொன்னீங்களே, அப்படியே ஒரு மகிமையும் மகத்துவமுமான ஆசீர்வாதம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கோர்ட்டு கேசுகள், ஆமென், வேலை செய்கிற இடங்களிலே, தொழில் செய்கிற இடங்களிலே, வீடுகளிலே, ஆமென், இவர்கள் வியாபாரங்களிலே, ஊழியங்களிலே இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கோர்ட்டு கேசுகள், வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கும்படியாய் என் தெய்வமே, நீரே நல்ல வழக்கறிஞராய், போராடுகிற நல்ல யுத்த வீரனாய் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெயம் எடுக்கிற ஜெய வீரனாய் கர்த்தர் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு அழிந்து போகும்படியாய் எங்கே எங்கே உம்முடைய பிள்ளைகள், ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே எங்கே சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, கபரா சந்து ரூபதரா, எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து, ஆமென், பிசாசின் கிரியைகளின் வல்லமைகளிலும் இருந்து, சந்து ருதுராபா சந்து ருபரா சந்து ருகபரா தரா தரபோ சந்து ருமரா சக்கரபோ ரூபாரா சந்து ருபதரபோ, எல்லா அந்தகார கிரியைகளும்
வல்லமைகளும் சிதறடிக்கப்படுவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமான சூனியங்கள், சதிகள் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே சர்பூருபாரா சந்தரபதரா ஓ ருகாபாரா சந்துருபதரா ஓ அக்கினி அஸ்திரமாய் கடந்து செல்லும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியாய் இருக்கிற தூதர்கள் கடந்து செல்லும்படியாய், ஓ தேவ அனுக்கிரகம் கடந்து செல்லும்படியாய், ஓ தெய்வீக வல்லமை கடந்து செல்லும்படியாய் வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. தேவ பிள்ளைகள் மீது ஓ தேவ அக்கினி இறங்கும்படியாய், இவர்களை பலப்படுத்தும்படியாய், போராடி ஜெபிக்கிற வல்லமையை கொடுக்கும்படியாய் மரா மரா சந்துரு பதரா ஏசிந்த ரபோ ருக்கா பரா சந்துரு பதரா ஓ போராடி நிற்கிறவர்கள் சிதறடிக்கப்படும்படியாய் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே ஷராரபரா சுக்குரு மரதரபா. எங்கே சூனியங்கள் வைக்கப்பட்டதோ, எங்கே சதிகள் நாட்டப்பட்டதோ, எங்கே பிசாசு கூட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாய் கூடி கொக்கரிக்கிறார்களோ சிதறடிக்கப்படுவார்களாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா விதமான வியாதிகளும் வியாதி படுக்கைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, எங்களோடு கேட்டுக்கொண்டவர்கள், எங்களோடு ஜெப விண்ணப்பங்களை அனுப்பினவர்கள், ஐயா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதின நல்ல தேவ பிள்ளைகள் என்ன பிரச்சனைகளிலே, வியாதிகளிலே ஆமென், மரணகரமான தாங்க முடியாத வலிகள் வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் இன்று இயேசுவின் நாமத்தினாலே அங்கே விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பொல்லாத சத்துருவே, பொல்லாத பிசாசின் ஆவிகளே, சூனிய ஆவிகளே, மந்திர ஆவிகளே, உங்களுக்கு விரோதமாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களோடு உங்களுக்கு விரோதமாய் எதிர் நிற்கிறோம். நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்களாக. ஷரபராதரபோ ருக்கமரா சந்தரபதரா ஏதிரிபாரா சுந்துருபதரா சிந்திரிபுருபரா சந்தரபதுருபதரா சக்குருமரதரபோ. பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், மகனுக்கு மகளுக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், நல்ல திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பங்களை பிரிக்கும்படியாய் ஆமென், குடும்பங்களை சதி சூனியங்களினால் பிரிக்கும்படியாய், ஏனென்று தெரியாத காரியங்களினால் வந்த திடீரென பற்றி எரிகிற அக்னியை போல் வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து தேவ பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாய் முருமரா சக்கரபரதரபோ ஏ சிந்தி ரீபாரா சந்துருபதரபோ. இப்பொழுதே ஒரு தெய்வீக அக்னி கடந்து வருவதாக, தெய்வீக வல்லமை கடந்து வருவதாக, தேவ பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. மரக்கபா சந்துருபதரவா ஏ யுத்தம் கர்த்தருடையது சந்தரவதரவா. ஓ கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். மமரா சந்துருபதரபோ. பிசாசின் சூனியங்களும் வல்லமைகளும் சதி சூனியங்களும் மந்திர மாந்திரீகங்களும் அழிவதாக. மமரா சரபதரபோ. எல்லா விதமான கஷ்டங்களிலும் இருந்து தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் தேவ கரம் அசைக்கப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ தேர்வுகளிலே பரீட்சைகளிலே இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், பரீட்சை எழுத போகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே பரீட்சை எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமென், பரீட்சையில் நிற்க போகிற பிள்ளைகளுக்கு ஒரு பரலோக அனந்த ஞானம் உண்டாகட்டும். ஓ அவர்கள் பெயர்களை எழுதி கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவித்த ஆமென், ஜெப விண்ணப்பங்களை தெரிவித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பு மகள்களும் மகன்களுமாய் தேவ பிள்ளைகளுமாய் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே எங்கே நிற்கிறார்களோ, எந்த எக்ஸாம்களை பரீட்சைகளை சந்திக்க போகிறார்களோ, இயேசுவே இவர்களுக்கு முன்பாக எந்த தோல்வியும் ஜெயம் கொள்ளாதபடி, எந்த பலகீனமும் எந்த மறதியும் எந்த பலகீனமும் எந்த உடல் சோர்வு அசதிகளும் பிள்ளைகளை ஜெயம் எடுக்காதபடி பரீட்சைகளிலே ஆமென், வரப்போகிற பரீட்சைகளிலே, பொது தேர்வுகளிலே, விசேஷித்த தேர்வுகளிலே உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கும்படியாய் என் தெய்வமே உங்க கரம் அசைக்கப்படட்டும் சுவாமி. பரலோக ஞானத்தை கொடுப்பீராக ஐயா, பரலோக ஞானத்தை யாரும் எவரும் பெற்றுக்கொள்ள முடியாத தேவ ஞானம் ஆமென். ஓ கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் அறிய
அறிந்து தேவ பயத்தோடு தயாராகும்படியாய் இவர்களுக்கு விரோதமாய் ஒன்றும் ஒரு பரீட்சையும் ஒரு சோதனையும் ஒரு உபத்திரவமும் ஜெயமெடுக்காதபடி இவர்களே எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் ஜெயமெடுக்கத்தக்கதாய் தேவ அனுக்கிரகம், தெய்வீக கிருபை, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சூழ்நிலைகளும் சிதறடிக்கப்படும். ஆமென். யுத்த வீரர்களாய் நில்லுங்கள். யுத்த வீரர்களாய் நின்று நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். இந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், திருமறை சட்டத்தின்படியே தியானிக்கவும் ஜெபிக்கவும் செய்கிறீர்கள். ஜெயம் கர்த்தரால் வரும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், நீங்களோ ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா.